திருக்கல்யாண தாயிடம் ஜெபிப்பதற்காக வந்திருப்பவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு வாழ்க. இடது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், மரியே வாழ்க. சத்தமா சொல்லுங்கள், இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அங்க ஒரு அம்மா 2 கை இப்போ தூக்கிருச்சு. நீ இப்போ எத்தனை நடந்தாலும் சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு மக்களே, திவ்ய திருக்கல்யாண தாயினுடைய அந்த திருத்தலத்தில் நாம் பேசியபடி அன்னை விவிலியத்தில் பேசிய 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தையை இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் சனிக்கிழமை அன்னை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அம்மாவுக்கு ஒரு நல்ல கைதட்டி ஒரு நன்றியை சொல்லுங்க பாப்போம். நல்லா கைதட்டின்னு சொன்ன. வெரி குட். முதல் நாள், முதல் சனிக்கிழமை, எல்லாவற்றையும் விட இது ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் 1950ஆம் ஆண்டுதான் அன்று திருத்தந்தையாக இருந்த பயஸ் 12 அன்னையின் விண்ணேற்பு என்ற அந்த கோட்பாட்டை உலகிற்கு அறிவித்து இந்த ஆண்டோடு 75 ஆண்டுகள் நிறைவு ஆகிறது. கைகளை தட்டி திரு அவைக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். அன்னையின் இந்த விண்ணேற்பு கோட்பாடு முடிந்து 75 ஆண்டுகளை நிறைவு செய்து நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அன்னை பேசிய 4வது வார்த்தை அவருடைய பாடல். ஏற்கனவே அன்னை பேசிய 3 வார்த்தைகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். முதலாவதாக இது எப்படி நிகழும் என்ற வார்த்தையை சிந்தித்தோம். இரண்டாவதாக நான் ஆண்டவரின் அடிமை என்ற வார்த்தையை சிந்தித்தோம். கடந்த மாதத்தில் அன்னை எலிசபெத்தை வாழ்த்தினார் என்ற வார்த்தையை சிந்தித்தோம். இன்று அன்னை பாடிய அந்த பாடல் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் பாடல் அல்ல. இந்த பாடலுக்குள் பல உண்மைகளை நம் தேவதாய் நமக்கு கற்றுத்தருகிறார். இது வெறுமையான பாடல் அல்ல. ஒரு பாடகர் குழு என் ஆன்மா என்பதற்காக பாடப்பட்ட பாடல் அல்ல. சும்மா ஒரு பாடகர் குழுவோ இல்லை ஒரு குழுவோ சேர்ந்து பாடுவதற்காக அன்னை பாடிய பாடல் அல்ல. இந்த பாடலுக்குள் நிறைய உண்மைகளை அன்னை மறைத்து வைத்து அதை நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார். அன்பு மக்களே, இந்த அன்னையினுடைய பாடலின் விளக்கத்தை வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது பிரிவினை சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூத்தர் இந்த பாடலுக்கு கொடுத்த விளக்கம்தான் எல்லா விளக்கங்களை விட தலை சிறந்த விளக்கமாக இருக்கிறது. கரங்களை தட்டி அன்னைக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லுவோம். இன்னைக்கு ஊருக்கு ஒரு திருச்சபை, வீட்டுக்கு ஒரு திருச்சபையை வளர்ப்பதற்கு அடித்தளம் இட்டவர் இந்த பிரிவினை சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூத்தர் தான் அன்னையின் பாடலுக்கு சிறந்ததொரு கமெண்ட்ரியை, விளக்கத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சிறிய மறையுரையை ஆற்ற ஆசைப்படுகிறேன். இப்பவே தலையை கவுந்தீங்கன்னா அப்புறம் தலை நிமிரவே முடியாது. இப்பவே ஒரு சில பேர் தலை அப்படியே கீழே போகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டைல்ஸோட உங்க தலையும் சேர்ந்து இருக்கும். அதனால தலையை கவுராம நிமிந்து பாருங்க. அதனால தான் மாதாவை எங்க வச்சிருக்கிறோம்? மேலே வச்சிருக்கிறோம். எதுக்கு? நிமிந்து பாடுறா. என்னை நீ பார்த்தால் நீ தலை குனிய மாட்டாய் என்பதற்கு அடையாளம் தான் அன்னை உயரமாக இருக்கிறார் நம்மை உயர்த்துவதற்கு. கைகளை தூக்கி மரியே வாழ்க, இயேசு வாழ்க. சத்தம் பத்தலையே. இந்த சத்தம் அந்த லைன்ல நிற்கும்போது அதிகமாக கேட்குது. இன்னைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, எப்படியும் நாங்கள் பூசை முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி பாதி பேர் சோறை வாங்கி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு விடவே போறதில்ல. யாரெல்லாம் இந்த ஓரத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சில கேள்விகளை வச்சிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இந்த மக்களே, இந்த மார்ட்டின் லூத்தரை திருச்சபை 1570
1521 ஜனவரி மாதம் 3 திருச்சபையிலிருந்து விலக்கிடுறாங்க. 1521 இவர் விளக்கப்பட்டது கூட தெரியாமல் ஜெர்மன் நாட்டை சார்ந்த அரச குடும்பத்தில் உள்ள ஜான் ஃபிரெடரிக் என்ற அந்த இளவரசர் மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். ஐயா மார்ட்டின், எனக்கு இந்த மரியன்னை பாடலுடைய விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த அரச குடும்ப இளவரசர் இந்த மார்ட்டின் லூத்தருக்கு லெட்டர் எழுதுறாரு. மார்ச் மாதம் 10 3 விரட்டி விட்டுறாங்க, வெளியில் அனுப்பப்படுறாரு. 10 மார்ச் மாதம் இந்த விளக்கத்தை கேட்டு எழுதுகிறார். அன்பு மக்களே பாருங்க, அன்னை என்றுமே இறைவனுக்கு அன்னையாக இருக்கிறார் என்பதற்கு இந்த விளக்கத்தின் முதல் வரி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அல்போன்ஸ் லிகோரியுடைய திருவிழா, the father of Mariology. அந்த நாளில இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சும்மா வந்தோம், கும்பிட்டோம், மேல இருந்து கீழே வர ஒரு அப்புனோம், 2 மெழுகுதிரியை வச்சோம், வீட்டுக்கு போனோம். அப்புறம் அங்க போயிட்டு அங்க போய் ஒன்றும் நடக்கல. அப்புறம் எங்க போற? வேளாங்கண்ணிக்கு போற. சரி, வேளாங்கண்ணியில நடக்கல, எங்க போற? அப்படியே பூண்டிக்கு போயிட்டு வர்றேன். சரி, பூண்டிலேயே நடக்கல, எங்க போற? கோணாங்குப்பத்துக்கு போயிட்டு வர்றேன். சரி, கோணாங்குப்பத்துல நடக்கல, அப்புறம் எங்க போற? இந்த புண்ணியவாளன்புரம் வேளாங்கண்ணி மாதா. சரி, அங்கேயும் நடக்கல, கடைசியா மறுபடியும் திவ்ய திருக்கல்யாண தாயிட்டே வர்றேன். அதுக்கு இவ்வளவு இடத்துக்கு போகவே வேணாம் தானே? இங்கேயே அழகா திருக்கல்யாண தாயிட்ட வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். கை தட்ட மாட்டீங்களா? நல்ல நிச்சயமாக நடக்கும். அந்த மார்ட்டின் லூத்தர் அந்த விளக்கத்தை எழுதும் பொழுது இப்படி தொடங்குகிறார். அன்பு இளவரசர் அவர்களே, நீங்கள் என்னிடம் என்றும் கன்னியாகவும் இறைவனின் தாயாகவும் இருக்கின்ற மரியன்னை பாடலுடைய விளக்கத்தை கேட்கிறீர்களே, அதற்காக உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுகிறார். யாரு? இன்னைக்கு ஊரெல்லாம் போய் மாதா வர வேணாம், மாதா கிடையாது, மாதாவுக்கு எக்கச்சக்க குழந்தைகள் உண்டுன்னு சொல்லிட்டு கோட்டு சூட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா நிறைய பாஸ்டர்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் சோறு போடுறதுக்கு வழிவகுத்த மார்ட்டின் லூத்தர் சொன்ன வார்த்தை, என்றும் கன்னியாகவும் என்றும் இறைவனின் தாயாக இருக்கிற அன்னையின் பாடலுக்கு விளக்கத்தை கேட்ட உங்களுக்கு வணக்கம் என்று சொன்னாரே, அவர்களுக்கும் இது சேர்த்து சொல்லுகிறேன், அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். அன்பார்ந்தவர்களே, மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், இந்த அன்னையின் பாடல் என்பது அவருடைய அறிவிலிருந்து வரவில்லை, மாறாக மூவொரு கடவுளால் நிறைவாக முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டதால் வந்த ஒரு பாடல் இந்த அன்னையின் பாடல். கைத்தட்டுங்க மக்களே, கைத்தட்டுங்க. வெறும் அறிவிலிருந்து அல்ல. இன்னைக்கு இந்த பாடலை நம்ம ஸ்டைலா பாடுவோம். என்னான்மா இங்க ஒரு கோஷ்டி பாடிக்கிட்டு இருக்கும், அங்க ஒரு கூட்டம் இன்னொரு டியூன்ல பாடும். என்னான்மா ஆண்டவரை, அது ஒரு கோஷ்டி, இன்னொரு கோஷ்டி. நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆனால் அது அன்னையின் அறிவிலிருந்து வந்ததல்ல, மூவொரு கடவுளின் அனுபவத்திலிருந்து வந்தது. இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த பாடலை சற்று விளக்கமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அன்பு மக்களே, இந்த அன்னையினுடைய பாடலை பிரான்ஸ் நாட்டினுடைய மிகச்சிறந்த பாடல் ஆசிரியர் ஷீன் மாம்பிரினோ என்பவர் சொல்லுகிறார், அன்னையினுடைய இந்த பாடலை வெறும் பாடல் என்று சொல்ல மாட்டேன், திருப்பாடல் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அன்னை எழுதிய ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல். அப்படிதான் அதனால்தான் ஒவ்வொரு குருக்களும் அருட்சகோதரிகளும் ஏன் திருத்தந்தையும் கர்தினால்மாரும் ஆயர்களும் பேராயர்களும் தினசரி அவர்களுடைய கட்டளை ஜெபத்துல மாலை நேரத்துல இந்த பாடலை பாடாமல் அவர்களுடைய ஜெபத்தை முடிக்கவே முடியாது. கேட்டு பார்த்துக்கோங்க. அவருடைய சாயந்தரம் மாலை ஜெபத்துல அன்னையினுடைய இந்த பாடலை சொல்லாமல் கட்டளை ஜெபத்தை ஆயரோ திருத்தந்தையோ குருக்களோ அருட்சகோதரிகளோ
தங்கள் கட்டளை ஜெபத்தை நிறைவு செய்யவே முடியாது. அதனால்தான் இந்த ஷீன் மேம்பரினோ சொல்லுகிறார், அன்னை எழுதிய ஒரு திரு பாடல் இந்த பாடல். இப்ப வாங்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உங்க முகமெல்லாம் ஏதோ பயத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்குது, ஏதோ அப்படின்ட்டு. நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. வெரி குட் மக்களே. இந்த மறையுரையில் நிறைய 3 சொல்லுவேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நீங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடும்பொழுது நான் சுத்தி வந்து கேட்பேன், ஏதாவது ஒரு 3 சொல்லுக, அப்படி சொன்னா தான் சோறு உள்ளே போகுக அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவேன். முதல் 3 நான் சொன்னேன், இது அன்னையின் பாடல் அல்ல, அன்னையின் திருப்பாடல். என்ன பாடல்? சத்தமா சொல்லுங்க, அன்னையின் திருப்பாடல். அப்ப இந்த அன்னையின் திருப்பாடலில் 3 பகுதிகள் இருக்கிறது. முதல் 3 பாடலின் 3 பகுதிகள். நம்பர் 1, தான் பாடியதற்கான தொடக்க உரை 1. இரண்டாவது, தான் பாடுவதற்கான காரணங்கள் 2. மூன்றாவது, தான் பாடியதால் எல்லோருக்கும் கிடைக்கும் நன்மைகள் 3. அப்ப இந்த திருப்பாடலுடைய அமைப்பு 3ஆக இருக்கிறது. தொடக்க உரை, காரணங்கள், முடிவுரை. அடுத்த 3 என்னவென்றால், அன்னை மிக அழகாக இந்த திருப்பாடலில் நமக்கு சொல்லித் தருகின்ற 3வது 3 ரிவர்சல். ரிவர்சல், தலைகீழாக இந்த பாடலை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 3 தலைகீழான வசனங்களை அன்னை பாடலாக பாடியிருக்கிறார். நம்பர் 1, தனக்கூறிய இரக்கம். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு ஒருவர் மட்டுமல்ல, தாழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உயர்த்தப்படுவார்கள். கரங்களை தட்டி மாதாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. தான் மட்டுமல்ல, யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கடவுள் உயர்த்துவார். 46 முதல் 49 வசனங்கள். அடுத்து பாருங்க, இரண்டாவதாக, இறைவனுடைய இரக்கம் ஒருவருக்கு மட்டும் கொடுப்பதாக அல்ல, யாரெல்லாம் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும். கை தட்ட மாட்டீங்களா? நல்லா கை தட்ட மாட்டீங்களா? குட். அப்ப பாருங்க, தாழ்ச்சியோடு இருந்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு, நீங்கள் அஞ்சி நடந்தால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். மூன்றாவதாக பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார் தாய் அன்னை மரியாள். எப்படி சொல்றாரு? ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, கடைசி வசனம் 54 முதல் 55 2 வசனத்தை பாருங்க. 54, 55. ஆபிரகாமுக்கு மட்டும் அவர் கடவுள் அல்ல, எல்லோருக்கும் கடவுள், எல்லாருக்கும் கடவுள். இந்த கடவுள் கிறிஸ்தவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் கடவுள். இதுக்கு சாட்சி இந்த திருத்தலம். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அங்கே ஓரத்தில் ஒரு இந்து சகோதரி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு சகோதரி, எனக்கு இந்த ஆசீர் கிடைக்காதா? அதனால் தான் அன்னை சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவரை தேடி வருகின்ற எல்லோருக்கும் இவர் கடவுளாக இருப்பார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பியூட்டிஃபுல். மூணாவது ரிவர்சல். 3 ரிவர்சல், ஒருவருக்கல்ல எல்லோருக்கும். இப்ப அடுத்த 3, அது என்னது? 3 கடவுளுடைய பெயரை சொல்றார். 3 பெயர்கள் இருக்குது. நீங்க பாருங்க, அந்த பாடல்ல 3 பெயர்கள் இருக்கிறது. எப்படி தொடங்குறது? எப்படி தொடங்குறார் அந்த பாட்டை? என் ஆன்மா ஆண்டவரை, ஆண்டவரை எனது உள்ளம் ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. அப்ப கடவுளுடைய முதல் பெயர் என்ன? ஆண்டவர். இரண்டாவது பெயர் என்ன தெரியுமா? 49வது வசனத்துல பாருங்க, வல்லவராம் கடவுள். கடவுளுடைய இரண்டாவது பெயர் என்ன? கடவுள். மூணாவது பாருங்க, அப்படியே 49வது வசனத்துல கடைசியில அந்த கடவுளுடைய பெயர் தூயவர். தூயவர் என்பதே அவருடைய பெயர். அப்ப 3 பெயர்கள். ஃபாதர், எல்லாம் ஒண்ணுதான ஃபாதர் நீங்க நினைக்கலாம். கிரேக்க மொழிக்கு போகணும். நம்ம மொழியில எல்லாம் ஒண்ணு மாதிரி தான் தெரியும். கிரேக்க மொழியில
மூன்றும் வெவ்வேறு பெயர். ஆண்டவர் என்றால் கூரியோஸ், கடவுள் என்றால் தேயோஸ், தூயவர் என்றால் அது அவருடைய பெயர். இப்ப மூணு பெயர், கூரியோஸ், தேயோஸ், தூயவர். கூரியோஸுக்கும் தேயோஸுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால்தான் தோமையார் எப்படி சொல்வார் இயேசுவை பார்த்து, என் ஆண்டவரே என் கடவுளே சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரா இல்லையா? இப்ப பக்கத்தில் உள்ள சகோதரியை பார்த்து சொன்னாருன்னு சொல்லுங்க, எழுப்பி சொல்லுங்க, சொன்னாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த அக்கா தலையை திருப்பவே மாட்டுக்குது, ஆனா ஓடோடி முதல்ல வந்து உட்கார்ந்துக்குச்சு. சொன்னாரா சொல்லலையா? சொன்னார், என் கடவுளே என் ஆண்டவரே. ஏன் அப்படி ரெண்டா சொன்னாரு நமக்கு தோணும்? ரெண்டுமே வெவ்வேறு. கூரியோஸ் என்றால் சொந்த கடவுளுடைய பெயர் கூரியோஸ். எனக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார், கரெக்டா? அது என்ன கடவுள்? இயேசு ஆண்டவர். இந்த இயேசு ஆண்டவர்ல வெவ்வேறு இயேசு ஆண்டவர் நமக்கு பிடிக்கும். நல்ல சமாரியன் இயேசு சில பேருக்கு பிடிக்கும், குழந்தை இயேசுவை சில பேருக்கு பிடிக்கும், பாடுபட்ட இயேசுவை சில பேருக்கு பிடிக்கும். இப்படி எனக்கு பிடித்த தனிப்பட்ட கடவுள் கூரியோஸ். தேயோஸ் என்றால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர். இப்ப பாருங்க, மாதா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னுடைய சொந்த கடவுள் எல்லாவற்றையும் செய்பவர், தூயவராக இருக்கிறார். இது அடுத்த மூன்று. அப்ப மூணு கடவுள் பெயர் சொன்ன என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர், கடவுள், தூயவர். சத்தமா சொல்லுங்க. ஒரு சில பேருடைய வாய் திறக்கவே மாட்டேங்குது, உள்ள தங்கம் இருக்குதோ வைடூரியம் இருக்கான்னு தெரியல. சத்தமா சொல்லுங்க மறுபடியும். அவ்வளவுதான், மூணு கடவுள் பெயர். இப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்த மூன்று, நான் பாடலுடைய மூன்று பகுதிகள் சொன்ன, இரண்டாவது மூன்று ரிவர்சல் சொன்ன, மூன்று கடவுள் பெயர் சொல்ற. அடுத்த மூன்றை கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. நான் கடவுளை விட பெரியவன் நினைச்சா அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத மூன்றா சொல்றார். செம்ம அழகா மாதா சொல்றாங்க பாருங்க. யாரெல்லாம் நான் கடவுளை விட பெரிய ஆள்றா, எனக்கு கடவுள்லாம் தேவையில்லைன்னு ஒரு சில பேர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? தெரியுமா தெரியலையா? தெரியுமா தெரியாதா? வீடு கட்டும் போது கோயிலுக்கு பக்கத்துல வீடு கட்டுவாங்க, ஆனா கோயிலுக்குள்ள நற்கரணை ஆராதனை நடக்கும், வீட்டுக்குள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும். நடக்குதா? இது எல்லாம் அந்த குரூப். என்ன குரூப்பு? நான் கடவுளை விட பெரிய ஆளு. இதெல்லாம் அந்த குரூப் தான். வீட்டுக்கு பக்கத்துல கோயில் வேணுமா வேணாமா? எல்லாரும் ஆசைப்பட்டு கட்டுவோம். ஆனா கோயிலுக்குள்ள பூசை நடக்கும், அவர் வீட்டுக்குள்ள மேசையில சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். தப்பு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிற ஒன்று ஆன்மீக குருட்டுத்தனம். என்ன தனம்? ஆன்மீக குருட்டுத்தனம். என்னது? ஆன்மீக. கோயிலுக்கு பக்கத்துல வீடு கட்டிட்டா ஆசீர்வாதம். எப்படி? கோயிலுக்குள்ள வந்தாதான் ஆசீர்வாதம். ஊட்ட கட்டுறது பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப வாங்க, தான் கடவுளை விட பெரியவர் என்று நினைத்தால் கடவுள் தருகின்ற மூன்று தண்டனைகள் நல்லா கவனிங்க. 50 முதல் 55 வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். 1, சிதறடித்து வருகிறார். இருந்துச்சா? செருக்குற்றோரை சிதறடித்து வருகிறார். 2, தூக்கி எறிந்துள்ளார். போட்டிருக்குதா? தூக்கி எறிந்துள்ளார். 3வது, வெறுங்கையாய் அனுப்பி விடுவார். பாத்தீங்களா எவ்வளவு அழகா மாதா தன்னுடைய திருப்பாடல்ல சொல்றாங்க. யாரெல்லாம் கடவுளை விட பெரியவன் நினைக்கிறியோ உனக்கு ஆண்டவர் சிதறடித்து விடுவார், உன்னை தூக்கி எரிஞ்சிருவாரு, உன்னை வெறுங்கையாய் அனுப்பிடுவாரு. உலகத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மக்களே. துட்டு சேர சேர கடவுளை மறந்து மறந்து போறவங்க சாகும்போது வெறுமையாய் போயிடுவாங்க. ஏன்? எனக்கு காசு போதும், பணம் போதும், அதெல்லாம் ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிடுவார். இப்ப கடைசி அந்த மறையுறையின் கடைசி 3 என்னது? யாரெல்லாம் கடவுளே தஞ்சம் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற 3 ஆசீர்வாதங்கள். தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. திவ்ய திருக்கல்யாண தாயின் திருத்தலத்திற்கு வந்து தாயே நீர் தஞ்சம் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் தாய் வழியாக ஆண்டவர் தருகின்ற 3 ஆசீர்வாதங்கள். கேட்க செவியுள்ளோர் கேளுங்கள். முக்கியமான ஒன்று, நீங்க அதே 50 முதல் 55 வசனங்களை வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். கை தட்டுங்க மக்களே, உங்களை உயர்த்துவார். கடவுளே
தஞ்சம் என்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு திவ்ய திருக்கல்யாண தாயின் பரிந்துரையால் நம் வல்லவராம் கடவுள் உங்களை உயர்த்த போகிறார். இரண்டாவது கவனிங்க, ரொம்ப முக்கியமானது, பசித்தோரை நலன்களால் நிரப்புவார். கைத்தட்டுங்க, மறுபடியும் கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. எனவே இன்றைக்கு வாழ்க்கை பசியோடு, என்னுடைய குடும்பத்தில் இது நடைபெறவில்லை, என் குடும்பத்தில் வேதனைகள் இருக்கிறது, என் குடும்பத்தில் திருமண காரியம் தடையாக இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லை என்ற பசியோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நலன்களால் இன்றைக்கு திவ்ய திருக்கல்யாண தாய் நிச்சயமாக நிரப்புவார். மறுபடியும் கை தட்ட மாட்டீங்களா? அங்க ஒரு அக்கா நல்ல சுடிதாரை போட்டு கண்ணை மூடிக்கிட்டே கைதட்டுது. இது ஒரு டெக்னிக் இல்ல? வெரி குட். இப்ப பாருங்க, உங்களை உயர்த்துவார், நிரப்புவார். மூணாவதா பாருங்க, ரொம்ப அற்புதமா தேவதாய் பாடுகின்றார், ரொம்ப அற்புதமாக பாடி முடிக்கின்றார். என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். கைத்தட்டுங்க மக்களே. பாருங்க, மூணாவது ஆசீர்வாதம் பாத்தீங்களா? உங்களை உயர்த்துவார், நிரப்புவார், நினைவில் வைத்திருப்பார். நீங்க இங்க ஒரு தடவை வந்தாலே போதும் மக்களே. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். திவ்ய திருக்கல்யாண தாயினுடைய திருமுகத்திற்கு முன்பாக ஒரு தடவை வந்தாலே போதும், இந்த தாய் உங்களை நினைவில் கடைசி வரை வைத்திருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள், நிச்சயமாக மறந்து விடாதீர்கள். எனவே இன்றைக்கு கடவுளே தஞ்சம் என்று இந்த திவ்ய திருக்கல்யாண தாயை சந்திக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 3 ஆசீர்வாதங்களோடு உங்களை அனுப்புகின்றோம். ஒன்று, உங்களை உயர்த்துவார், உங்களை நிரப்புவார், உங்களை நினைவில் கொண்டு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வெகு சீக்கிரத்தில் இந்த திவ்ய திருக்கல்யாண தாய் தன்னுடைய பரிந்துரையால் தன் மகளிடமிருந்து பெற்று தருவார்.